புளுத்திப்பட்டிங்கிற ஊரில் வந்து ஒரு பையன் இருந்தேன். அந்த பையன் பேர் வந்து கல்யாணராமன். அவன் வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாகவே வந்து அவனுக்கு கல்யாணமே நடக்கலை. ஆனால் பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கல்யாணராமன். ஊரே சேர்ந்து பயங்கரமாக திட்டுன்னு திட்டுது. ஏன்டா ஒரு காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இன்றைக்கி இருக்க பிரச்சனையில் வந்து என்னென்னா அவனுக்கு வந்து பொண்ணே கிடைக்க மாட்டுது. ஏடா பேருக்காவது சுடிதார் போட்டு சேலையை கட்டிட்டு ஏதாவது கொண்டு வாங்கடா, அதையாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சிக்க மாட்டுது, ஒன்று கிடைக்க மாட்டுது. பார்க்குற சொந்தக்காரன் பூரா கேட்குறாங்க, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா. இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து இன்னும் பொம்பளையெல்லாம் வந்து கேட்குறாங்க, தம்பி கண்ணி கழிச்சிட்டியா, கண்ணி கழிச்சிட்டியா அப்படின்னு எல்லோரும் கேட்குறா. பல்லு போன கிளவி கொண்டு கேட்டுட்ருக்கு. இன்னும் கண்ணு கழிக்காம தான் சுற்றியா. உங்கள் தாத்தையெல்லாம் வந்து உன்னோட வயசில் வந்து 4 எருமையை பெற்று போட்டாவில், நீ என்னன்னா இன்னும் இது பண்ணாமல் கையடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஊரே சேர்ந்து திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் என்ன கண்ணி கழிக்க கூடாதுன்னு ஒரு ஆசையா, இப்படியே வந்து அவன் பாட்டுக்கு ஊரை சுற்றிட்டியான். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து வெளியூர்லேருந்து வந்து ஒரு குரூப்பு வந்து வராங்க. இவங்க வந்து இந்த ஊரில் தான் செட்டில் ஆக போகிறாங்க ஒரு தகவல் மட்டும் வருது. அவங்க பார்த்தோன்னா பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃப்ரிக்கா தேசத்துலேருந்து வராங்க. அவங்க வந்து கொஞ்சம் தமிழ் தெரியும், அதனால் வந்து இங்கே வந்து செட்டில் ஆக போகிறாங்கிற மட்டும் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்திய கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து அகதியாளர்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்து பக்கத்தில் தங்க வைக்க போகிறாங்க. அது குறிப்பாக வந்து இவங்க ஊர் பக்கத்துலேயே தங்க வைக்க போகிறாங்க. இவனுக்கு கல்யாணராமனுக்கு ஒரு ஆசை, பேசாமல் இங்கே இருக்க வரக்கூடிய ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி எப்படியாவது கண்ணி கழிச்சிட்டு பேசாமல் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் ஆப்பிரிக்காரி எல்லாம் கருப்பாக இருப்பாள்லே, எப்படி பண்ணுறது. ஒரு ஆசைக்கு கூட கீழே போய் நாக்கு போடனா கூட ரொம்ப கஷ்டமாயிருமே. எல்லாம் கருப்பாலாம் இருக்கும், எல்லாம் வீசிட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என் பாடுக்கு இருந்தேன். அந்த குரூப்பு ஆளுகளும் வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாம் செட்டில் பார்த்தோன்னா இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க பூரம் வந்து நல்ல சவுப்பாக நல்ல நிறத்தில் இருக்காங்க. ஆடா பாவி, இவங்கள போய் ஆப்பிரிக்கா ஆளுகன்னு சொல்லிட்டீங்களடா. நான் ஆப்பிரிக்கா ஆளுகன்னா கண்ணங்கரையில் இருப்பாங்க நினச்சிட்டுன்னு. இவங்க பார்த்தோன்னா நல்லா வெள்ளைன்னு இருக்காங்க, நல்லா சவுப்பாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குஞ்சும் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை கீழே சாமானும் நல்ல வெள்ளைன்னு இருக்குமா, ஆம்பளைகளுக்குள்ள வெள்ளை குஞ்சும் பொம்பளைகளுக்கு வெள்ளை சாமானும் இருக்குமா அப்படின்னு இவனுக்கு பயங்கர சந்தேகம். ரொம்ப நாளாகவே இவனுக்கு அந்த சந்தேகம். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஆற்று ஓடிக்கிட்டுருக்கு. அந்த தண்ணியில் வந்து இந்த மக்கள் வந்து போய் குளிச்சுட்ருப்பாங்க. அதுலேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இவனை அந்த பக்கம் இந்த பக்கம் ஒளிஞ்சு போய் பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தோன்னா ஆற்றுல வந்து ஒரு பொம்பளையை குளிக்கிறதுலாம் இவன் பார்த்துருக்கேன். சரி இன்றைக்கி எப்படியாவது ஒரு இதை பார்த்துடணும், இதுக்கு கீழே சாமான் வந்து வெள்ளையாக இருக்கா இல்லை கருப்பாக இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் பார்த்துக்க ஆற்றுல அந்த பக்கம் ஒரு ஓரத்தில் வந்து நீந்திக்கிட்டே உள்ளே வந்திருக்கேன். வந்த உடனே பார்த்தா திடீர்னு பார்த்தோன்னா வெள்ளைன்னு இருந்திருக்கு. ஆக பொம்பளை சாமானாக இருக்கும் போல இருக்குது, இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கையில் தொடலாமா, தப்பு, வாயால் தான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு போய் வாய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தா இத்தான் தண்டின்னு பெருசாக என்னமோ இருந்திருக்கு. என்ன இந்த பொம்பளைகளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் நினச்சி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு ஒரு கிழவை அங்கே குளிச்சுருக்கேன் எழுந்திரிச்சுக்கேன்னு. அவனுக்கு பார்த்தா இருக்கிறதுல ரொம்ப பெரிய படமாக வச்சுருக்கேன். இதனால் குஞ்சை பிடிக்கிறக்காடா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு இவன் பாட்டுக்கு நினச்சி ஓடி போய் வாயெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தியிருக்கேன். சே தேவையில்லாமல் போய் ஒரு குஞ்சை வந்து வாயை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். தேவையில்லாமல் இது வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தன்கிட்ட புலம்பிட்டான். அவன் பார்த்தா ஊர் பூரா டமக்கு அடிச்சு விட்டான். ஊர் பூரா தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து போய் கிளை கொஞ்சம் சப்பு இருக்குதா நீ போயிருக்க அப்படின்னு பயங்கரமாக கேளிங்கிட்டாலும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கு. டேரெக்டாக இது பண்ண ரொம்ப நாளாக வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த பொண்ணு வந்து பார்க்க நல்லா லட்சணமாக இருந்திருக்கு. ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்திருக்கு. இவனுக்கு 36 வயசு ஆகி போச்சு. அந்த பொண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு ஆகிருக்கு. 16 வயசு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு நினச்சிருந்தோன்னே இல்லை இதுக்கு மேலேயும் கண்ணி கழிக்காமல் இருந்தோன்னா நமக்கு தான் ரொம்ப அசிங்கம்னு சொல்லிட்டு இவன் நேராக போய் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியை வச்சுட்டு என்ட்டு பேசி எப்படியோ பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி அவங்க குடும்பத்துலேயும் பேசி இது பண்ணி கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சிடுறேன். கல்யாணம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் நைட்டுக்காண்டி வந்து உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட் நைட்டு வந்து உட்காந்த உடனே அவங்க ஊரில் அவங்களோட இதில் முறைப்படி தான் வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு பார்த்தா ஒரு டென்ட்டு கொட்டாயெல்லாம் போட்டு இது பண்ணி அவங்க வச்சுருக்காங்க.
புதுமண ஜோடிகள் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்களாம். டென்ட்டு கொட்டாயெல்லாம் போட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நைட் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்களாம். சரி இவனும் பேசாமல் உட்காந்துக்கேன். திடீர்னு பார்த்தோன்னா வேறு ஒரு பொம்பளை வந்துட்டுருக்கு. பார்த்தா இவன் அவனோட மாமியார். என்ன மாமியார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன திடீர்னு ஃபஸ்ட் நைட்னா நீங்களா வருவீங்க அப்படின்னு கேட்டோடனே, இது வந்து எங்களோட குல வழக்கம். நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து கொடுத்தோம்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் நைட் வந்து நாங்கள் வந்து படுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். மாப்பிள்ளை செய்கிறானா இல்லையான்னு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் தான் எங்கள் பொண்ணை அனுப்புவோம். இல்லைன்னா எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் பிரித்து கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகா, இது என்னடா புதுசாக இருக்குது வழக்கம், வித்தியாசமான வழக்கமாக இருக்குது. அப்போ மாமியாரை போட்டு நல்லா செஞ்சால் மட்டும்தான் வந்து பொண்ணை கொடுப்பாங்களா? இது ரொம்ப நாளாக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே. ஒருவேளை ஆப்பிரிக்கான் கலாச்சாரமாக இருக்கும் போல இருக்குது. சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு வந்து என்னென்னா, இப்போ மாமியாரை வந்து பால் பழம்லாம் கொண்டு வந்தோடனே பழத்தை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வந்து மாமியாரை போட்டு செய்கிறேன். அவன் பாட்டுக்கு ஒரு ரவுண்டு இல்லாமல் 3 ரவுண்டு 4 ரவுண்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து கேட்குது, என்ன அவ்வளோதானா அப்படின்னு கேட்டவுடனே இவனுக்கு ஆஹா இன்னும் அதிகமாக பண்ணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முறுக்கு ஏற்றிக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஒரே தம்மில் வந்து போட்டு அடிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய வந்து 5 ரவுண்டு வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சோர்ந்து போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் பார்த்துட்டுனா எல்லோரும் வந்து மாப்பிள்ளையை வந்து விசாரிக்கிறாங்க, நல்லா விசாரிங்க. மாப்பிள்ளை நேற்று நைட்டு என்னமோ நல்லா போட்டு தள்ளிட்டீங்களாம்லான்னு சொல்லிட்டு மாமனார் கேட்குறாப்புல. யோ நீ மாமனாரியா என்னையா நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு மனசுல நினச்சிட்டு, இல்லைங்க மாமா நான் வந்து கம்மியாக பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற ஆள் தான், ஆனால் வந்து கம்மியாக பண்ணிட்டேன். ஏன் சர்வீஸில் இப்படி ஒரு இதாக பார்க்கணும், நான்லாம் என் மாமியாரை போட்டு 20 தடவை போட்டு பண்ணிக்கிட்டேன். இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏடா நீ தான் மனுஷனா என்ன இது 20 தடவை போட்டிருக்கேனே, அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து காம வெறியனா சுற்றிட்டு இருந்திருக்க. எல்லாம் காய்ச்சி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏடா உனக்கு கல்யாணம் ஆகும்போது 13 வயசோ இல்லை 15 வயசோ, நீ அப்பயே மாமியாரை 20 தடவை போட்டு பண்ணியிருக்கேனா, எனக்கு வயசு என்னடா அது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா அடுத்த 2வது நாள் வந்துருச்சு. 2வது நாள் அதே மாதிரி டென்ட்டு கொட்டாய், ஐயா இன்றைக்கி பொண்டாட்டி வந்துடுவா, இன்றைக்கி பொண்டாட்டியை வந்து செஞ்சிட வேண்டியதேன் அப்படின்னு சொல்லணுன்னு திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கிளவி வரேன். இவன் ஆற்றுக்குள்ளே எந்த கிழவனோட குஞ்சு சப்புனானோ அந்த கிழவனே வந்திருக்கேன். இது என்னோட பயங்கர இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தம்பி நான் தான் வந்து பொண்ணோட தாத்தா. சரி இருந்து போட்டு அப்போ அதுக்கு அப்படின்னோடனே, இல்லை இது எங்களுக்கு குல வழக்கம்தான், 3ஆவது நாள் தான் நாங்கள் பொண்ணு கொடுத்து இது பண்ணுவோம், கன்னி கழுவி வைப்போம். சரி இன்றைக்கி வந்து நீ வந்து நான் வந்து உன்னைய டெஸ்ட்டு பண்ணணும். என்னையா புரியலை, சுத்தமாக புரியலையானோன்னே, இன்றைக்கி என் குஞ்சால் வந்து உன்னைய வந்து நான் கற்பழிக்க போகிறேன், நீ அதை தாங்குறியா இல்லையான்னு பண்ணுறோம். இது எதுக்கியா இந்த மாதிரிலாம் வினோதமான கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னோன்னே, அப்படிலாம் இல்லை, எங்கள் பொண்ணு நாளைக்கு வந்து பெரிய ஆள் ஆகி உன்னைய போட்டு செஞ்சிட்ருக்கு, நீ பாட்டுக்கு இடையை பிடிச்சிட்டு போயிட்டா எங்கள் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். யோ அதுக்கு ஒரு பொம்பளை அமைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆம்பளை வந்துட்டுருக்கீங்க, அதெல்லாம் அப்படி தான் குல வழக்கம்னா அப்படி தான், அதுக்காண்டி எங்கள் குலத வழக்கத்தை மாற்ற முடியாதுன்னு. ஆமாடா இதை ஒரு காரணத்தை சொல்லியான்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு மனசில் நினச்சிட்டு, இப்போ என்ன ஒன்று அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு வந்து குப்பரக்கா படத்துக்கு பின்னாடி நல்லா காமிச்சிட்டே இரு, எண்ணெயை போட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னோடனே, யோ மெதுவாக பண்ணியா, நீ பாட்டுக்கு பார்த்தேன்னா பெரிய குஞ்சா வச்சுருக்க, ரொம்ப ஹெவியாக பண்ணி விட்றா ஐயா, நாளைக்கு காலையில் கக்கூசு வர போகணும் அப்படின்னோடனே, என்ன தம்பி மங்களகரமான நேரத்தில் கக்கூசு அது இதுன்னு. ஆமாம் நீ பண்ணுற வேலைக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேறு பண்ணிட்டு இருப்பாங்களான்னு அப்படி. ஐயோ பார்த்து மெதுவாக பண்ணியா, இல்லைன்னா பண்ணாமல் கூட இருந்தியா, நான் வேணா உனக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுத்துறேன். என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசிட்டிருக்கீங்க, அதுக்காண்டி வந்து எங்கள் குலக வளர்த்ததை விட்டு கொடுத்துட முடியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி நான் நீ செஞ்சே ஆகணும். கிளவி இன்றைக்கி பயங்கர வெறி மூட்டில் இருக்கேன் போல இருக்கேன், அவன் பாட்டுக்கு நம்மளை செஞ்சுட்டு தான் போவேன் போல இருக்குது. அவன் அப்புறம் கேட்குறேன், ஏன் பெருசு நீங்கள் வந்து கடைசியாக வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு பையன் டெஸ்ட் பண்ணீங்க, அது ஒரு வருஷம் இருக்கும் தம்பி, அப்போ ஒரு வருஷமாக நீ எதுவுமே பண்ணலையா. ஆமாம் தம்பி 1 வருஷமாக நான் எதுவுமே பண்ணலை. அப்போ இவன் மனசில் நினைக்கிறேன், அப்போ அந்த அளவுக்கு வந்து காய்ச்சி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி அந்த காய்ச்சை வந்து வெறி தீக்க போகிற, அதுக்கு தானே என்னை கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வேஸ்ட்டு தூக்கிட்டு பண்ணு அப்படின்னா, தம்பி நல்லா தூக்கி காமிங்க தம்பி, என்ன தம்பி நிலமே நல்லா புரிஞ்சுக்குங்க, நாளைக்கு எங்கள் பொண்ணெல்லாம் வந்துட்டுன்னா எப்படி வச்சு செய்வீங்க, அப்புறம் எங்கள் பொண்ணை வந்து தூக்கி கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு நொட்டை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நல்லா செய்யணும் தம்பி. என்னன்னு யோ
நீங்களாம் வந்து மனுஷன் தானா இல்லை வேறு ஏதாவது இதை சேர்ந்தவங்களா அப்படின்னு நினச்சிட்டு என் பாட்டுக்கு வந்து நல்லா தூக்கி காமிச்சிருக்கேன். அவன் பாட்டுக்கு போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா தடவிட்டு ராவு ராவு அடி அடி அடிச்சிடுறேன். அடித்தோடனே ஆஹா தம்பிக்கு என்ன மனசு நல்லா தூக்கி கொடுக்குது தம்பி. இந்த மாதிரி தம்பி நம்ம ஊரில் கிடச்சதுக்கு ரொம்ப பொக்கிஷம், நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னோடனே அவன் ஆமாங்கிறா உங்களுக்கு வேறு தூக்கி வச்சு கொடுத்துட்டு இப்போ இது வேறு சொல்லுங்கடா நல்ல தம்பி நல்ல தம்பின்னு சீக்கிரம் பண்ணி தொடங்கிடா அப்படின்னு அவன் பாட்டுக்கு மயக்கமாயிட்டான். அடுத்த நாள் காலையில் ஆகுது. வந்தோடனே ஊருக்காரங்களாம் சேர்ந்து வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து ஊரில் அவனோட சொந்தக்காரங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு தெரிஞ்ச உடனே வந்து எல்லோரும் வந்து விசாரிக்கிறனால விசாரிங்க. என்னமோ நைட்டு என்னமோ கிளம்பி வந்து என்னமோ செஞ்சான் நம்மளை ரகசியமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சான் நம்மளை என்ன வேலை செஞ்சான் எனக்கு அப்படியே சொல்லியிருக்காமியே எனக்கு உண்மை தெரிஞ்சானு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பங்காளி முறை அது இதுன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்களும் ஆப்பிரிக்கா இதில் வந்து பொண்ணு எடுக்க போகிறோம். என்னமோ நாள் மாமியார் போட்டு நாள் செஞ்சியாம்ல, 2வது நாளுக்கு இந்த கிழவை என்ன பண்ணேன் கிழவை நீ எதுவும் செஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க. இவனும் மனசுக்குள்ளே இருக்க வேதனை வெளியே தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சால் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே பேசாமல் வாய மூடினேன். இதா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா நீ என்ன பண்ணாங்க அப்படின்னோடனே இனிமேல் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவன் பாட்டுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். காமிச்சோடனே பார்த்தா ரத்தமாக ஓடி இருக்கு. ஊருக்காரங்களும் அதை பார்த்துட்டு ஏடே யார்ரா அது இந்தளவுக்கு, அப்போ இந்த ஊர் பொண்ணுகளுக்கு வந்து பூரா குஞ்சு தான் இருக்குது சாமான் இல்லை அப்படி தானே அப்படின்னோடனே அட மெண்டல் பயங்களா உங்களுக்கு என்னடா பைத்தியமாக பிடிச்சிருக்கு. யோ அந்த கிளைய வந்து பண்ணிட்டு போயிருக்கேன்யா இது என்னங்கடா இதாக இருக்குது ஆப்பிரிக்காவில் இப்படி தான் பண்ணுவாங்களோ. ஏன் மாப்பிள்ள நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ நாளைக்கு வந்து நீங்களும் வயசானதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஒரு பையனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஒரு அந்த ஆஃபர் வரும்ல அப்படின்னோடனே வரும். அதுக்கப்புறம் அப்போ இப்பயே இருந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்த்துங்க அப்படின்னோடனே அவன் கல்யாணராமே சொல்கிறேன். யோ நான் கண்ணி கழிஞ்சு இது பண்ணிக்கிறேன்டா அதை மாமியாரை போட்டு பண்ணிட்டீங்களே. யோ என் பொண்டாட்டியோட நான் சேர்ந்து நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இது பண்ணுவேன்டா இன்றைக்கி உள்ள வேலையை பாருங்கடா அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்கிறத பற்றி பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் 3வது நாள் நைட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி வந்துட்டா அவன் பொண்டாட்டி போட்டு நல்லா செஞ்சு நல்ல விதவிதமான குழந்தைகளை பற்றி போட்டு கல்யாணராமே உண்மையான கல்யாணராமனை மாறிட்டேன். இதோட கதை முடிஞ்சுச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.